இது போல் நம்ம ரசம் சாதம் செஞ்சோன்னா வீடே மணக்கும். குழம்போ பொரியலோ கூட்டோ எதுவுமே தேவையில்லை, ரசம் மட்டுமே போதும். இந்த ரசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். முதல்ல ரசம் செய்கிறதுக்கான மசாலாவை அரைச்சிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 2 காஷ்மீர் ரெட் சில்லி, மிளகு சீரகம், இதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி. இது எல்லாத்தையுமே முதல்ல மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சிடலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட காஞ்ச மிளகா ஒரு 2 சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், காஞ்ச மிளகா போட்டிருக்கோம்ல, இது கிள்ளி சேர்த்துருக்கேன். 2 காஞ்ச மிளகா. இதோட நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதை இந்த ஆயிலே வதக்கிக்கலாம். இது போல் செஞ்சால் மனம் சுவையும் நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், சால்ட்டு சேர்த்துக்கிறேன், நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இதோட தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் இருக்கிற மிளகாய் மறுபடியும் நசிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டிருக்கோம். நல்லா வாசனைக்காக தான் தாளிக்கும் பொழுது காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இப்போ பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா ஜீரணம் ஆகும், பெருங்காயம் சேர்த்தா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது ரசம். கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆகி நுர தள்ளினாவே போதும், எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.